அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பவித்ரா. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2026 2026ல உலகளவுல பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் வெங்கடேஷன் சார் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை தந்த ஐயா புதுவுடைமூர்த்தி ஐயா அவருக்கு இந்த தருணத்தில் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஜென்ரலாக இந்த 2026க்கு ஜோதிட ரீதியாகவே நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க. நம்ம இந்த வாட்டி என்ன பார்க்க போறோம்னா எண் கணிதம் ரீதியாக பார்க்க போறோம். ஒவ்வொரு எண்ணுக்கும் எல்லா கிரகங்களும் அடக்கம். 1ங்கிறது சூரியன் குறிக்கும், 2ங்கிறது சந்திரன் குறிக்கும், 3ங்கிறது குரு குறிக்கும், 4ங்கிறது ராகு குறிக்கும், 5ங்கிறது புதனை குறிக்கும், 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கும், 7ங்கிறது கேது குறிக்கும், 8ங்கிறது சனி பகவானை குறிக்கும், 9ங்கிறது நம்ம செவ்வாய் பகவானை குறிக்கும். இப்போ 2026 2 + 0 + 2 + 6 கூட்டிங்கன்னா 10 வரும். ஸோ 1 + 0 1. ஸோ இந்த 2026 பொதுவாக சூரியன் ஆதிக்கம் கொண்ட வருடமாகவே இருக்கும். நவகிரகங்களும் எண்ணுக்குள்ள அடக்கம்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த 2026 நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரையும் பெரிய அரசியலுக்கான எதிர்பார்ப்பு இருக்குன்னா இருக்கு. ஏன்னா ஆளுங்கட்சியாக தெரிஞ்சது, எதிர்கட்சியாக இருந்தது, புதுசாக ஒரு கட்சி தொடங்கியிருந்தாலும் சரி, எதிர்பார்ப்புனா மக்கள் மத்தியிலே இருக்கு, அரசியல்வாதி மத்தியில் இருக்கு. எண்கள் கண்டிப்பாக தொடர்பு உண்டு. அது தவிர அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகமும் இருக்கும். ஆனால் நான் பொதுவாக சொல்ல போகிறது எண்கள் ரீதியாக எப்படி இருக்குன்னு தான் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். இப்போ குறிப்பாக 1ஆம் தேதி பிறந்தவங்களாம் சூரியன் ஆதிக்கம் சொல்லிட்டு ஆல்ரெடி எண் 1 10 19 28ல் பிறந்தவங்க எண் 1 குறிக்கும். சூரியன் தான். ஸோ ஆண்டும் சூரியனாக இருக்குது, அவங்களும் சூரியன் இருக்காங்க. இந்த வாட்டி அவங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும். குறிப்பாக இந்த ஆண்டு நம்ம சொல்ல போனால் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்க போதுன்னு சொல்லிட்டேன். அதே எண்ணில் பிறந்தவர் ஜி.கே. வாசன். அவர் எடுக்கிற முடிவும் இந்த ஆண்டு குறிப்பாக ஒரு நல்ல முடிவாக இருக்கும். எந்த கட்சியில் கூட்டணி சேர போகிறாரு, அவர் கூட்டணிக்கு கொஞ்சம் வலு சேர்க்கிற அணியாக இருக்கும். அவருக்கு இந்த ஆண்டு சாதகமாக இருக்கணும், கண்டிப்பாக சாதகம் இருக்கும். அவர் நினைச்சதெல்லாம் நடக்கும். அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த ஆண்டு அவர் மக்களுக்கு நல்ல பணிகள் செய்வார்னு எதிர்பார்ப்போம். ஓகே சார், இப்போ எண் 1க்கு சொல்லிட்டீங்க, அப்போ மற்ற எண்களுக்கும் இது பொருத்தமா இருக்குமா?